வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய நல்ல மனதையே பலர் வந்து பலவீனமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பார்த்து விட்டார்கள். நீங்கள் யாருக்கும் தீமை நினைக்காத ஒரு நபர்கள். ஆபத்து என்று வந்தால் எதிரிக்கும் உதவக்கூடிய குணம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்ததிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படி நீங்கள் உதவித்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைவரும் உங்களுக்கு ஏமாற்றத்தையும் துரோகங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் இனிமேல் நிச்சயமாக வந்துவிடும். அது ஒரு பாடத்தை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அது சமீபத்தில் சில மேஷம் ராசி ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தேடி கொடுத்திருக்கலாம். இனிமேலாவது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் நீங்கள் புரிந்து நடந்து கொள்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். உங்களின் இந்த மென்மையான தாராள குணம் கொண்ட நல்ல மனதையே உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களின் பலவீனமாகவே பார்த்திருக்கலாம். இவனிடம் எப்படி பேசினாலும் காரியங்கள் முடிந்த பின் 2 வார்த்தை உருகி பேசினால் ஏமாந்து விடுவான் என்று உங்களை மிக எளிதாகவே கணித்து வைத்து விட்டார்கள். எவ்வளவுதான் சண்டை சச்சரவு போட்டாலும் இவன் முன்னால் போய் நின்று கண்களை கசக்கி 2 வார்த்தைகள் அவனிடம் பேசினால் அவனுடைய மனது அப்படியே மாறிவிடும் என்றெல்லாம் உங்களை பற்றி அவர்கள் இப்படியெல்லாம் புரிந்து வைத்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். உங்களின் நல்ல குணத்தை பயன்படுத்தி தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்து கொண்டு வேலை முடிந்ததும் உங்களை கறிவேப்பிலையை போல தூக்கி எறிந்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் நீங்கள் வாழ்க்கையில சில மனிதர்கள் பலத்தை இழந்ததால் தோற்பது கிடையாது. மாறாக தங்களுடைய நல்ல மனதை தவறான மனிதர்களிடம் காட்டியதால் தான் காயமடைந்திருக்கலாம் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மேஷம் ராசிக்காரர்கள் இது போன்ற சூழ்நிலைகளை சந்தித்த ஒரு அனுபவங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய இயல்பை உதவி செய்வது, யாராவது கஷ்டத்தில் இருந்தால் ஓடி செல்வது, யாராவது உதவி கேட்டால் முடிந்தவரை கைவிடாமல் இறுதி வரை நிற்பது, இந்த குணம் பலருக்கு மதிப்பாக தோன்றியிருக்கலாம். ஆனால் சிலர் அதையே உங்களுடைய பலவீனமாக பார்த்து உங்களை எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயன்படுத்த வேண்டும், அவருடைய தேவைகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய எத்தனையோ இடங்களில் பயன்படுத்தியிருக்கலாம். இப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நீங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் என்பதாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மீண்டும் மீண்டும் வந்து உங்களை பயன்படுத்திய ஒரு நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உண்டு. ஒரு காலத்தில் உங்களுக்கே தேவை இருந்த போதும் மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வாய்ப்புகளையும் விட்டு கொடுத்த ஒரு நபர்கள் நீங்கள் தான். ஆனால் நீங்கள் சிக்கலில் இருந்த போது அதே மனிதர்கள் அமைதியாக உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். உங்களுக்கு என்ன ஆச்சு என்று கூட ஒரு வார்த்தைகள் வந்து கூட கேட்டிருக்க மாட்டார்கள். அப்போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட வலி உதவி செய்வதற்காக கிடையாது. நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கை கிடைத்த பதிலாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமாண்டவியலாக தெரிவியுங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இப்பொழுது நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்லவிதமான காரியங்களையும் தேடி கொடுக்க போகிறது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்படி வைத்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்திப்புகளையும் அறிமுகங்களையும் தேடி கொடுக்கும். மேஷம் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திப்புகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்க போகிறது. பரணியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு விதமாகவும் நிச்சயமாகவே மாற்றி கொடுக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஒரு உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கலாம். வாழ்க்கையில எல்லா உதவிகளும் குடும்பத்திலிருந்தே வரவேண்டியது என்று அவசியங்கள் கிடையாது. சில நேரங்களில் உண்மையான நண்பர்கள் தான் மிகவும் கடினமான நேரத்தில் நமக்கு துணையாக நிற்பார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு காலத்தில் யாருக்காவது செய்த சிறிய உதவி
பின்னர் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஒரு ஆலோசனை, ஒரு அறிமுகம், ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு ஊக்க வார்த்தை, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறலாம். அதனாலேயே நல்ல உறவுகளை மதித்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கை சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாகவே புதிய கதவுகளை திறக்கும் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் தான் முதலில் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் நட்பால் ஏற்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு இப்பொழுது உண்மையான நட்பின் பலன் என்னவென்று புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத ஒரு பழைய நண்பரோ அல்லது ஒரு புதிய தோழமையோ உங்களுக்கு இப்பொழுது ஆபத் பாந்தவனாக வந்து உதவ ஆரம்பிப்பார்கள். அது பண உதவியாக அல்லது தொழில் வாய்ப்பாகவோ அல்லது ஒரு நல்ல ஆலோசனைகளாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அந்த உதவி உங்களுடைய வாழ்வின் ஒரு பெரிய முடக்கத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து காத்துவிடும். உலகில் இன்னும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இப்பொழுது மீண்டும் மலர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாகத்தான் அது நிச்சயமாக இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் கவனித்து வையுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினைக்குங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இப்பொழுது நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்லவிதமான காரியங்களையும் தேடி கொடுக்க போகிறது. முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அப்படி வைத்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சந்திப்புகளையும் அறிமுகங்களையும் தேடி கொடுக்கும். மேஷம் ராசியில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திப்புகள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்க போகிறது. பரணியில் பிறந்தவர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவும் நல்ல ஒரு விதமாகவும் நிச்சயமாகவே மாற்றிக் கொடுக்கும். நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான சில காரியங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஒரு உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கலாம். வாழ்க்கையில எல்லா உதவிகளும் குடும்பத்திலிருந்தே வரவேண்டியது என்று அவசியங்கள் கிடையாது. சில நேரங்களில் உண்மையான நண்பர்கள் தான் மிகவும் கடினமான நேரத்தில் நமக்கு துணையாக நிற்பார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு காலத்தில் யாருக்காவது செய்த சிறிய உதவி பின்னர் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கே திரும்ப வரக்கூடிய ஒரு அனுபவங்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். ஒரு ஆலோசனை, ஒரு அறிமுகம், ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு ஊக்க வார்த்தை, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக மாறலாம். அதனாலேயே நல்ல உறவுகளை மதித்து நீங்கள் வைத்திருக்க வேண்டும். வாழ்க்கை சில நேரங்களில் மனிதர்கள் மூலமாகவே புதிய கதவுகளை திறக்கும் என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் தான் முதலில் இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் நட்பால் ஏற்பட்ட ஏமாற்றங்களை சந்தித்த உங்களுக்கு இப்பொழுது உண்மையான நட்பின் பலன் என்ன